எசாயா 55:1 இறைவார்த்தை, தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித அன்னை தெரேசாவினுடைய மடத்தில் இருந்த ஒரு சிறிய அருட்சகோதரி ஒருவர் அன்னை தெரேசாவை பார்த்து இப்படி கேட்டாராம்: மதர், ஒரு மனிதன் சாவுக்காக போராடி கொண்டிருக்கிறான். நிச்சயமாய் அவன் இன்றோ நாளையோ இறந்து போவான். இப்படி இறந்து போகின்ற ஒரு மனிதனுக்காக நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு பாடாய்பட்டு அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிறீர்களே, இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சுமை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அன்னை தெரேசா ஒரு சிறிய புன்சிரிப்போடு அந்த சகோதரியை பார்த்து சொன்னாராம்: 2 விதமான சுமைகளை நான் சுமக்கின்றேன். ஒன்று என் சுமை, மற்றொன்று அவர் சுமை. என் சுமை, மை பர்டன் என்பது என்னை நசுக்கும், என்னை துன்பப்படுத்தும், என்னை வேதனைப்படுத்தும். இஸ் பர்டன், அவர் சுமை என்பது என்னை நடத்தும், என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி தெருவில் கிடக்கின்ற, சாவுக்கு போராடி கொண்டிருக்கிற இந்த மனிதரிடத்தில் நான் என் இயேசுவை பார்க்கிறேன். எனவே அது எனக்கு சுமை அல்ல, போராட்டம் அல்ல, பாரம் அல்ல, கடவுள் கொடுத்த பாக்கியம் என்று சொன்னாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, 3 விதமான சுமைகளை நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நாமும் கூட நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு சுமையை அன்றாட வாழ்வில் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம். சில பேருக்கு உடல் சுமை என்பது உண்டு. கடுமையாக உழைக்கிறவர்கள், நாள்தோறும் பணிகளுக்கு சென்று வேர்வை சிந்தி உழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடல் சுமை வருவது இயல்புதான். இந்த உடல் சுமையினால் உடல் சோர்வுற்று போகும், உடல் வலி ஏற்படும், உடல் தளர்ச்சி உறும். அடிச்சு போட்ட மாதிரி நம்ம உடம்பெல்லாம் இருக்கும். படுத்தே கிடக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா தொடர் பணி, கடுமையான உழைப்பு, ஓய்வு உறக்கம் இல்லாமல் பணி செய்வது, அலைச்சல், இதனால நமக்குள் ஒரு உடல் சுமை ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, உடல் சுமையை பற்றி விவிலியம் கூட நமக்கு உதாரணத்தை கொடுக்கிறது. எப்படி இந்த உடல் ஓய்ந்து போகிறது, உடல் வலிகள் ஏற்படுகிறது, உடல் தளர்ச்சி உற்று போகிறது என்பதை மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கும் போது, கப்பர்நாகுமை சேர்ந்த 4 பேர் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருந்தான். அவனுடைய கை கால்கள் எல்லாம் முடங்கி போயிருந்தன. வலியோடு வேதனையோடு அவன் படுத்து கிடந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அந்த கப்பர்நாகுமை சேர்ந்த 4 விசுவாசிகள் நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு ஆண்டவரும் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அனைவரும் பார்க்க
அவன் நடந்து சென்றான் என்று இறைவார்த்தை சொல்கிறது. அவன் உடல் சுமையை, உடல் பலுவை ஆண்டவர் மாற்றினார். கை சூம்பிய மனிதன் ஒருவன் இருந்தான். மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கும் போது கை சூம்பிய ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அந்த ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று சொல்லி தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவருடைய கையை தொட்டு நலமாக்குகின்றார். அவருடைய கை மறு கையை போல சுகமடைந்தது என்கிறது இறைவார்த்தை. ஒரு சுமையோடு வந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அவருடைய பாரத்தை இறக்கி அவருடைய சுமையை போக்கி விடுதலையை தருகிறார். உடல் சுமைகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, உடம்பெல்லாம் வலிக்குதே, ஒவ்வொரு நாளும் இந்த சுமையை நான் சுமந்து கொண்டே இருக்கிறேனே, வீட்டில் இவ்வளவு வேலை எனக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லி நாம மனபாரத்தோடு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் சுமைகளை ஆண்டவர் இயேசுவிடத்தில் இறக்கி வையுங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அவரிடத்தில் வருவோம். மனச்சுமைகளோடு இருக்கிறவர்களும் உண்டு. 2வது மனசுமைகள். கண்ணுக்கு தெரியாது, அந்த சுமைகளை தூக்கி போடவும் முடியாது. ஒரு கல்லை தூக்கி நம்ம கையில வச்சுட்டு இருக்கிறோம், தலைமலை எதையாவது தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம்னா இறக்கி வைக்கலாம், கையில் இருக்கிறத தூக்கி தூர போடலாம். ஆனால் தூக்கி தூரமும் போட முடியாது, அதை இறக்கி வைக்கவும் முடியாது. ஒரு போராட்டம். அது நம்மை இரவில் தூங்க விடாது. ஜெபமாலையோ அல்லது ஜெபங்களையோ ஜெபிக்க விடாது. நம்மை மகிழ்ச்சியோடு சிரிக்க வைக்க முடியாது, சிரிக்க வைக்காது நம்மள. அது ஒரு விதமான கவலை, வருத்தம், மனதுக்குள் இருக்கின்ற ஒரு அழுத்தம், அது நெருடல்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்கிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்க கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் வைத்திருங்க. என்ன விதமான கவலை நமக்கு வரும்? நாளைக்கு என்ன நடக்குமோ, என் பணத்தின் தேவை எப்படி நிறைவாகும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும், ஐயோ இந்த வேலையில் எனக்கு நிரந்தரம் இருக்குமா, இப்படிப்பட்ட மனக்குழப்பங்கள், கவலைகள் எல்லாம் நம் மனதை பாதிப்படைய செய்கிறது. மென்டல் பர்டன். இப்போ விவிலியத்திலும் இத்தகைய மனச்சுமைகளோடு இருந்தவர்களுக்கு உதாரணம் உண்டு. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். நூற்றுவத் தலைவன் ஒருவன் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஓடி வருகிறான். பாதிக்கப்பட்டது என்னவோ அவனுடைய மகன், ஒரு ஊழியன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இவர் ஒரு சுமையோடு ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து தாழ்ந்து பணிந்து வணங்கி, போதகரே என் வீட்டிற்கு வாருங்கள், என் மகன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரை அவர் வற்புறுத்தி அழைப்பதை பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என் ஊழியன் நலம் பெறுவான் என்று சொல்லி தன் ஊழியனுக்காக, தன் மகனுக்காக அவர் மன வருத்தப்படுகிறார், கவலை கொள்வதை பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகள் தொழுகை கூட தலைவரான யாயீரை பற்றி சொல்லுகிறது. யாயீர் என்கிற ஒருவர் தன்னுடைய மகள் மரண படுக்கையில் படுத்து கிடக்கிறாள் என்பதனால் ஆண்டவரிடத்தில் வந்து கெஞ்சி அவரை அழைக்கின்றார். தன் மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், ஆனால் இவர் மனம் நொந்து மனவேதனையுற்று ஆண்டவரை அழைப்பதை பார்க்கிறோம். இவருக்குள் இருக்கின்ற கவலை.
பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கவலைகள் நம்மை மனச்சுமைக்குள் ஆட்படுத்துகிறது, மன அழுத்தத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வருகிறது. இதனால் தூக்கமின்மை, நிம்மதியின்மை, முகத்தில் கலர்ச்சி இருக்காது, சிரிப்போட புன்சிரிப்போட யாரோட பேச மாட்டோம், உறவாட மாட்டோம். ஒரு மாதிரி நம்முடைய விரக்தியில் இருக்கின்ற ஒரு மனநிலையை அது ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட மனச்சுமைகளோடு இந்த திருப்பலியில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, ஆன்ம சுமை, ஸ்பிரிச்சுவல் பர்டன். ஆன்ம சுமை அது பாவ உணர்வை நமக்கு ஊட்டுகிறது, குற்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. இந்த ஆன்ம சுமை என்பது பாவம் செய்துவிட்டால் ஒரு குற்ற உணர்வு எப்படி நம்மை தண்டிக்கும் என்பதனுடைய அடையாளம். திருப்பாடல் 51:3 இறைவார்த்தை, தாவீது அரசர் இப்படியாக பாடுகிறார்: என் பாவம் எப்பொழுதும் என் கண்முன் உள்ளது என்று சொல்லுகிறார். என் பாவம் எப்பொழுதும் என் கண்முன் உள்ளது. நான் ஒரு தவறு செய்து விட்டேன், நான் ஒரு பாவத்தில் விழுந்து விட்டேன். ஆனால் அந்த பாவம் எப்ப பார்த்தாலும் என் கண் முன்னாடியே வருது, என்னை தொந்தரவு படுத்திக் கொண்டே இருக்கிறது, என்னை நிம்மதியா அது வாழ விடல, என் மனசுக்கு அது சந்தோஷத்தை தரல அப்படின்னு ஆண்டவரிடத்தில் அவர் வேண்டுகிறார். 1 யோவான் 1:9 இறைவார்த்தை சொல்லுகிறது: மகனே மகளே, நீ பாவ அறிக்கை செய்தால் இயேசுவுடைய இரத்தம் உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலையை தரும். உன் பாவத்தை கழுவக்கூடிய வல்லமை, உன் ஆன்மாவை பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய இரத்தத்திற்கு உண்டு என்று அந்த இறைவார்த்தை சொல்கிறது. விவிலியத்தில் பல உதாரணங்கள் உண்டு. விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண், யோவான் நற்செய்தி 8:1 வரை உள்ள இறைவார்த்தைகள், எப்படி அந்த பெண் ஆண்டவருடைய காலடியில் வந்து விழுந்து விட்டால், உளம் நொந்து அவர் அழுதார், வேதனைப்பட்டார் என்பதை இறைவார்த்தை எடுத்து சொல்கிறது. இயேசுவினுடைய காலடிகளை தன்னுடைய கூந்தலினால் துடைத்துக் கொண்டிருந்த, தன் கண்ணீரை நனைத்து துணைத்துக் கொண்டிருந்த ஒரு பாவியான ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை லூக்கா நற்செய்தி 7:36 வரை உள்ள இறைவார்த்தைகள். அவள் ஒரு ஆன்ம வலியில், ஆன்ம வேதனையில் அவர் துடித்துக் கொண்டிருந்தார். இயேசு அவருடைய ஆன்ம தாகத்தை போக்குகின்றார், சுமைகளை நீக்குகின்றார். சமாரிய பெண் ஒரு ஆன்ம வலியோடு இருந்தவள். யோவான் நற்செய்தி 4:, ஆண்டவர் அவருடைய வலிகளை எல்லாம், புண்களை எல்லாம், காயங்களை எல்லாம் ஆற்றுகின்றார். சகோதரனே, சகோதரியே, ஆன்ம சுமையோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருந்தால் ஆண்டவரிடத்தில் நாம் வர வேண்டும் என்று சொல்லி இறைவார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. 1990களில் கல்கத்தாவில் பயங்கரமான ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. இந்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கிடையே அந்த கலவரம். அப்பொழுது அன்னை தெரேசாவினுடைய இல்லம் அதன் அருகில் இருந்திருக்கிறது. அந்த இல்லத்தில் 63 குழந்தைகள் அந்த இல்லத்திற்குள் இருந்திருக்கிறார்கள். வெளியே துப்பாக்கி சத்தம் கேட்குது, கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. போலீஸ் அதிகாரிகள் அந்த இல்லத்திற்குள் நுழைந்து, மதர், நீங்கள் வெளிநாட்டவர், உங்களுடைய உயிரை பாதுகாப்பது எங்களுடைய கடமை, எனவே நீங்கள் வெளியே வாங்க, எங்க கூட வாங்க, பத்திரமா உங்களை கொண்டு போய் பாதுகாக்கிறோம், இந்த பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதீங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் இங்கே விட்டுருங்க, உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறார்கள். பிரியமானவர்களே, அன்னை தெரேசா அவர்கள் இந்த குழந்தைகளோட நுகம்தான்
என் நுகம் என்று சொல்கிறார். அந்த நுகம் என்பது சுமை. இந்த குழந்தைகள் எந்த துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அதே துன்பத்தை தான் நானும் அனுபவிப்பேன். ஏனென்றால் இந்த நுகத்தை என் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். என் இயேசு எனக்கு இந்த நுகத்தை கொடுத்திருக்கிறார். இவர்களை விட்டு போனால் அது எனக்கு இனிதான நுகம் அல்ல, மாறாக துரோகத்தின் நுகமாக மாறிவிடும். சுட வேண்டும் என்றால், நீங்கள் சுட வேண்டும் என்று விரும்பினால் முதலில் என்னை சுடுங்கள், பிறகு வெளியே போய். அன்னை தெரேசா அந்த 2 கோஷ்டிகள் இடத்திலும் அவர்களின் காலில் விழுந்து, என் குழந்தைகள் எல்லாம் பசியில இருக்கிறாங்க, என் குழந்தைகள் எல்லாம் பசியில இருக்கிறாங்க, நீங்க சண்டை போடுறத நிறுத்தல அப்படின்னா நிறுத்தாத வரை நாங்கள் சாப்பிட மாட்டோம், உண்ணாவிரதம் இருப்போம் என்று உண்ணாவிரதம் இருந்தார்கள். 2 மணி நேரத்துக்கு பிறகு கலவரமெல்லாம் நின்று போனது. பிரியமானவர்களே, அதன் பிறகு அந்த இடத்தில் அமைதி நிலவியது. முதல் வாசகம் சொல்லுகிறபடி இந்த உலகம் தர முடியாத அமைதியை ஆண்டவர் தான் தருவார். இந்த உலகம் தங்களுடைய போர் கருவிகளை வைத்துக்கொண்டு, அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு நான் அமைதியை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அராஜகம் செய்கிறது. தங்களுடைய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கொடுக்கிறது. போர் கருவிகளையும் அணு ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்திவிட முடியுமா? அமைதியின் அரசரான ஆண்டவர் இயேசு குதிரையின் மீது வராமல் அவர் கழுதையின் மீது வந்ததனுடைய அடையாளமே நான் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல. இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம், மனிதன் எப்படி இந்த பாரத்திற்குள் சுமைக்குள் செல்லுகிறான் என்றால், எப்பொழுது அவன் தன்னை ஊன் இயல்புக்கு உட்படுத்திக் கொள்ளுகிறானோ, ஊன் இயல்புகளுக்கு அவன் அடிமையாகி விடுகிறானோ, அப்பொழுதே அவனுக்குள் சுமை வந்து விடுகிறது. அந்த சுமையை களைய வேண்டும் என்றால் ஆவிக்குரிய இயல்பை அவன் அடைய வேண்டும். ஆவிக்குரிய இயல்பு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தஞ்சமடைவது, சரணாகதி ஆவது, அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பது. அதனாலேயே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அவர் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர். அவரிடத்திலேயே நமக்கு இளைப்பாறுதல் உண்டு என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் இந்த வாரம், இந்த மாதம் நம் சுமைகளை அகற்றி சுகம் தருகிற ஆசீர்வாதமான மாதம். ஆமென்.